இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழொலியூடாக. இன்றைய நாளில் நாங்கள் பேசுபொருளாக எடுத்துக்கொண்ட விடயம், இந்த மாதத்திலே வரப்போகின்ற உலக சிக்கன தினத்தை முன்னிட்டு, அடுத்த கிழமை இந்த தினம் வர இருக்கிறது. அதனை முன்னிட்டு தான் நாங்கள் இந்த விடயத்தை இன்றைய பேசுபொருளாக எடுத்திருக்கிறோம். சிக்கனம் என்கின்ற ஒரு விடயத்தை. இன்றைய காலகட்டத்திலே சிக்கனம் என்பது மிகவும் ஒரு அதிசயமான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் எல்லோருமே எதையும் தாராளமாக பயன்படுத்தத்தான் முயல்கிறார்கள். அது எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் சரி. இணையதள பாவனையிலிருந்து சமூக வலைத்தளங்களில் இருந்து மின்சாரம், நீர் என்ற எல்லாமே தாராளமாக எங்களுக்கு கிடைக்க வேண்டும். எல்லாவற்றையும் நாங்கள் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகின்ற ஒரு வசதி வாய்ப்புள்ளவர்களாக வாழ வேண்டும் என்கிற ஒரு விடயத்தில் தான் பலரும் அக்கறை செலுத்துகிறார்கள். அதில் தான் அதிக அபாவம் கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் நாங்கள் சிறப்பாக பாவிக்க வேண்டும் என்பது. ஆகவே அதைத்தான் அவர்கள் ஆடம்பரமாகவும் அதைத்தான் வாழ்வியலுடைய வளமாகவும் பார்க்கிறார்கள். எல்லாம் தாராளமாக இருக்க வேண்டும் என்கிற விடயத்தை. ஆனால் அந்த தாராளமயம் என்பது வாழ்க்கையிலே அது பொருத்தமாக இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியான விடயம். அது பணம் அதிகமாக உள்ளவர்கள், அதாவது செல்வந்தர்கள், பணக்காரர்களுக்கு அது ஒரு சாதகமான விடயமாக பெரும்பாலும் பார்க்கப்பட்டாலும் மற்றவர்களுக்கு அது சரியாக அமையுமா என்பது ஒரு கேள்விக்குறி. ஆனால் பொதுவாக எங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலே இன்றைய காலகட்டத்திலே பொருளாதாரம் என்பது எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலே மிக ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆக இந்த பொருளாதார கேள்விக்குறியான காலப்பகுதியில் எங்களுடைய வாழ்வியலை நாங்கள் ஒரு சிக்கனமான வாழ்வியலாக கொண்டு சென்றால் மாத்திரமே எங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற விதத்தில் நடுத்தர குடும்பத்தினர் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். அல்லது மாத வருமானங்களுக்கு அடுத்த பின்பு என்ன செய்வது என்பதிலே கேள்விக்குறியாக அமைந்துவிடும். அவ எல்லா விடயங்களிலும் சிக்கனம் என்பது இன்றைய காலகட்டத்துக்கு அவசியப்படுகிறது. அது பொதுவாக நடுத்தர குடும்ப வர்க்கத்தினருக்கு என்பது நாங்கள் இங்கே சொல்லியாக வேண்டும். அந்த வகையில் இந்த சிக்கனத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அது அடிப்படையில் எல்லா விடயங்களிலுமே சிக்கனம் நாங்கள் பார்க்க வேண்டும். தாராள கொள்கை என்பது ஒரு சில விடயங்களில் இருந்தால் மட்டும் போதுமானதாக இருக்கும். ஆனால் பல விடயங்களில் இந்த சிக்கனம் என்கிற ஒரு விடயம் அவசியப்படுறது. குறிப்பாக அதிலே பிரதானமாக நாங்கள் பார்க்க வேண்டியது பணம். பணம் தான் இன்று எல்லோருக்குமே பேசு பொருளாக இருக்கிறது. பணத்தை தான் நாங்கள் சம்பாதிப்பதற்காக எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? நிச்சயமாக தான். உண்மையில் அடிப்படையில் இப்பொழுது இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இதை பற்றி நாங்கள் பேசத்தான் வேண்டும். இந்த சேமிப்பு சிக்கனம் பற்றி என்னன்னு சொன்னால் 45% இருந்த இந்த வறுமை அப்படி என்ற ஒரு நிலைமை உயர்வடைந்து 52% எங்களுடைய நாட்டில் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லியுள்ள அண்மை காலமாக நாங்கள் பத்திரிகைகளில் பார்க்கிறோம். இந்த நடுத்தர குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகம் கடன்கள் வாங்குகிறார்கள். அதுவும் இந்த குறிப்பாக இந்த அரச நிறுவனங்கள் தவிர்ந்த ஏனைய பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அதிக கடன்கள் வாங்குறார்கள். நகை அடைவு வைக்கிறது அதிகரிச்சிருக்குது அந்த நடுத்தர குடும்பங்கள்ல. அதுக்கான அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால் நாளாந்தம் சாப்பாட்டு பிரச்சனைகளையும் நாளாந்த செலவுகளை கொண்டு போறதுக்கே இலங்கையில இருக்கக்கூடிய பல குடும்பங்களோட கையில காசு இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை இப்ப இருக்குது. அதையும் தாண்டி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வறுமை அப்படின்ற ஒரு விஷயம் அதிகரிச்சிருக்கிறது. பொருட்களின் விலை எல்லாம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்குள்ள எங்களுக்கான தேவைகளும் பணத்தின் தேவை அப்படின்றது அதிகரிச்சிருக்கு. ஆனா இந்த நிலைமையில அண்மையில வந்திருக்கக்கூடிய இந்த ஹெசட் படி தனியார் நிறுவனங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் 30,000 தான் அடிப்படை சம்பளமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விடயம் வெளிவந்திருக்கின்றது. ஆனால் சராசரியாக நாங்கள் இந்த சமூகத்தை பார்க்கிற பொழுது எத்தனையோ பிள்ளைகள் இந்த பட்டதாரிகள் வேலைகளை பற்றி போராடி கொண்டிருக்கிறார்கள். பட்டதாரிகள் வெறும் 20,000 30,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறார்கள் என்று கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எத்தனையோ ஒரு டேலண்டடான ஸ்கில்டான பிள்ளைகள் எல்லாமே 15,000 10,000க்கு கடைகள்ல சம்பளத்துக்கு நிக்கிறது எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் ஒரு வாரத்திற்கான அடிப்படை வீட்டு செலவுகளை மேற்கொள்றதுக்கு எங்களுக்கு ஒரு 5,000 என்பது போதுமானதாக இல்லை. ஆனால் 10,000 சம்பளத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் எப்படி அந்த தங்களுடைய மாதாந்த செலவுகளையும் பார்த்து கொள்கிறார்கள், எப்படி அவர்கள் தங்களை வளர்த்து கொள்ள போகிறார்கள் அப்படி என்று ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த வடமாகாணத்தில் இயங்கக்கூடிய தனியார் துறை சார்ந்த சில நிறுவனங்கள் எல்லாமே குறைந்தளவான சம்பளத்தை வழங்கி தங்களுடைய நிறுவனத்தினுடைய இந்த ஊழியம் வேதனம் தொடர்பான செலவுகளை குறைத்துக் கொள்றதுக்கு பார்க்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இந்த 15,000 10,000 சம்பளத்திற்கு வேறு வழி இல்லாமல் வேலை செய்வதற்கும் சமூகத்தில் ஆட்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த நிறுவனங்களும் நிறுவன முதலாளிகளும் சரியாகத்தான் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். உண்மையில் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் ஒரு 2 பேரை வைத்து வேலை வாங்குகிறோம் என்று சொன்னால் அவர்கள் மூலம் எங்களுடைய நிறுவனத்தில் ஏதோ ஒன்று நடக்கிறது என்று சொன்னால் உழைக்கக்கூடிய லாபத்தில் இருந்து தாராளமாக அவர்களுக்கு வழங்குற, தாராளமாக என்கின்ற பொழுது உழைக்கிற அவலத்தையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இல்லை, அவர்களுக்குரிய வேதனத்தை சரியான முறையில் வழங்க வேண்டும். உண்மையில் பல வெளிநாட்டு நிறுவனங்களாக இருக்கட்டும், பல நிறுவனங்கள்ல இப்ப ஊழியர்களுக்கான இந்த கொடுப்பனவுகளாக இருக்கட்டும், அவர்களுக்குரிய அந்த பிளெக்சிபிலிட்டி என்றது
முன்னைய காலங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள இப்ப அதிகரிச்சுட்டுது. ஆனா இன்னுமே வடமாகாணம் இதுல பின்தங்கித்தான் இருக்குது. நாடளாவிய ரீதியில இலங்கையிலேயே இந்த பிரச்சனை இருக்கிறது என்பது உண்மையில் ஒரு கவலையான விஷயமாக தான் இருக்கிறது. என்ன எங்களுடைய சொசைட்டில இருக்கிற பலரும் வந்து ஒரு புதிய முயற்சிகளை ஆரம்பிக்கிறதுக்கோ அல்லது ஒரு ஒன்றப்பனரா வாரத்துக்கு பயப்படுகிறார்கள். இதுல வந்து காசை போடணுமா, இது திரும்பி வருமா அப்படின்னு. இன்னைக்கு வந்து பல பேங்க்ஸ் வந்து குறிப்பாக அரச வங்கிகள் பிஓசி போன்ற பேங்க்ஸ் எல்லாமே யூத் லோன் கொடுக்கிறார்கள். குறைந்த அளவான வட்டி வீதத்துல யூத் லோன் கொடுக்கிறார்கள். அந்த லோன்களுக்கு வந்து நாங்க சரியான பிசினஸ் பிளானை கொடுத்து இவ்வளவு நாங்கள் உழைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் 7% வட்டியில வந்து அந்த யூத் லோன் கொடுக்கிறார்கள். ஆனா இந்த மாதிரியான அரசாங்கம் தரக்கூடிய இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் பெற்றுக்கொண்டு நாங்கள் ஒரு புதிய முயற்சிகளை தொடங்குறதுக்கான தைரியம் எங்களுக்கு இல்லை. ஆனால் இதே நேரம் சமூகத்தை பார்க்கிற பொழுது போலியான சில முதலீடுகள் இருப்பதாகவும் இளைஞர்களை தொடர்பு கொண்டு குறிப்பாக இப்படி ஒரு வேலை இருக்கிறது, நீங்கள் வந்து இதில் இணைந்து கொள்ளலாம், முதலில் இவ்வளவு பணத்தொகை செலுத்த வேண்டும், அதுக்கு பின்னர் எங்களுடைய நிறுவனத்தில் இருந்து 2 கிழமைகளுக்குள் 3 லட்சம் 4 லட்சம் உழைக்கலாம் அப்படின்னு. அப்படி ஒரு நிறுவனம் இருந்தால் நாட்டில் வேலை இல்லாத பட்டதாரிகள் என்று யாருமே இருக்க மாட்டார்கள். ஆனால் இதை வந்து தவறுதலான புரிந்துணர்வுகளுடன் இப்படியான வேலைகளுக்குள் சிலர் போகிறார்கள். நகைகளை அடை வைத்து அதற்கு காசு கட்டுறது, வீட்டுல இருக்கிறவர்கள்ட்ட காசுகளை வாங்கி அதுக்கு கட்டுறேன்னு ஏமாறாதீர்கள் அப்படின்றதான் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. இந்த பணத்திற்குரிய தேவைகளும் வறுமைகளும் அதிகரிக்கக்குள்ள எப்படி ஒரு வேலையில போய் நாங்கள் உழைக்கலாம் என்று சிந்திக்கிற மனோநிலை எங்களுக்கு அதிகரிக்கிறதோ அதே மாதிரி எப்படி அடுத்தவன்கிட்ட இருக்கிற காசை பறிக்கலாம் என்ற தோட்ஸும் வந்து சிலருக்கு வரும். சொந்தமா உழைக்க முடியாதவர்களுக்கு அப்படி ஒரு தோட்ஸ் வரும். அப்ப அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நாங்கள் தான் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். 5-10 மணி சேமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பணத்தையும் நாங்கள் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த மாதிரி ஃபேக்கான முதலீட்டு விஷயங்களா இருக்கட்டும் அல்லது ஃபேக்கான இந்த அதிர்ஷ்ட லாப சீட்டுகளை பற்றியெல்லாம் நாங்கள் இந்த அதிர்ஷ்ட லாபம் விழுந்திருக்கிறது அப்படி என்றெல்லாம் நாங்கள் ஏலவே தலைப்பு பகுதியில் கதைத்திருக்கிறோம். இப்ப பணத்திற்கான தேவை அதிகரிக்கின்ற பொழுது பணத்தை கொள்ளையடிப்பதற்கான சந்தர்ப்பங்களும் அதிகரிக்கும். நீங்கள் ஒரு வணிகர்களாக இருந்தாலும் சரி அல்லது சாதாரணமாக ஒரு வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான மோசடிகளில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதை விட சேமிப்பு சிக்கனம் என்கின்ற பொழுது நாளாந்தம் நாங்கள் பார்க்கக்கூடிய சில விஷயங்களையே சொல்லலாம். அடிப்படையில் இந்த நாங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதாக இருக்கட்டும், சிலர் எல்லாம் பார்த்து செலவழிப்பார்கள். சிலர் வந்து கையும் கணக்கும் தெரியாமல் செலவழிப்பார்கள். பார்த்து செலவழிக்கக்குள்ள வீட்டுக்கு தேவையான குரோசரிஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட் போட்டு ஒரு ஒரு சரியா தெரிஞ்ச கடையிலையோ அல்லது ஒரு மொத்த வியாபாரிகள்கிட்டயோ குறைந்த அளவான விலைகள்ல வாங்கி கொள்ளைக்குள்ள எங்களுக்கு தேவையான செலவுகள் நாங்கள் குறைக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு விஷயம் எல்லாத்தையும் சேர்த்து வாங்குறதுக்கு கையில அந்த நேரம் காசு இருக்குமான்னு சொன்னால் அதுவும் சில வேளை பிரச்சனையாக இருக்கும். ஆனால் கிடைக்கக்கூடிய காசுகளை வைத்து மாதாந்தம் ஏதோ ஒன்றை வாங்கி கொண்டோம் என்று சொன்னால் செலவுகளை கம்பேரிட்டிவ்லி செலவு வந்து குறைவா இருக்கும். அதை விட இந்த சேமிப்பு என்ற வருகுடைக்குள்ள இந்த நிறைய பேங்க்ஸ்ல இப்ப இருக்கக்கூடிய ஒரு சேமிப்பு என்னன்னு சொன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நாங்கள் வந்து மாதாந்தம் இவ்வளவு பணத்தொகை, அது வந்து உங்களுடைய அடிப்படையிலிருந்து 5000 ஆரம்பிக்கிறது. மாதம் 5000 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கின்றதுக்குள்ள மாதம் நாங்கள் 5000 ரூபாய் படி சேமித்தோம் என்று சொன்னா 6 வருஷத்துக்கு பிறகு 5 லட்சம் ரூபாய் வரும். 12000 படி சேமிக்க போறோம் என்று சொன்னா 3 வருடங்களுக்கு பிறகு 5 லட்சம், 2 வருஷங்களுக்கு நாங்கள் 5 லட்சம் எடுக்க போறோம்னு சொன்னா மாதம் 20000 ரவுண்ட் ஃபிகரா நாங்க பே பண்ண வேண்டி இருக்கும். அப்ப இப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்கள்ல நாங்கள் வந்து எங்களுடைய பணங்களை ஒதுக்குறதன் மூலம் அது ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு 3 வருஷத்துக்கு பிறகு உங்கள்ட்ட ஒரு பெரிய ஒரு தொகை கையில் இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த பெரிய தொகையை நாங்க பிக்ஸ் டிபாசிட், டைம் டிபாசிட்னு சொல்லுவார்கள், அந்த பிக்ஸ் டிபாசிட்ல போடுறதுல நாங்கள் அதுல இருந்து வட்டிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப எங்களுக்கு வந்து பேங்க்ஸ் இல்லையா, ஃபெசிலிட்டிஸ் இல்லையான்னு சொன்னா எல்லாம் இருக்குது, எங்களுக்கு விஷயம் தெரியாம இருக்குது. அப்ப இதுகளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னா பணத்தை சேமிக்க கூடியதுக்காகவும் அதை ஒரு பெரும் முதலா மாற்றத்துக்குமான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சிக்கனம் என்றது நாங்க சின்னதா சேமிக்கிறது மாதிரி தான். காலம சொன்ன மாதிரி அது ஒரு வெற்றி என்றதுமே ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்யக்கூடியது கூட்டுத்தொகை தான். அப்ப சேமிப்பு என்றதும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கொஞ்சமா சேமிக்கிறது, நாங்கள் உழைக்கிறது என்று ஒரு 1000 ரூபாயாவது நாங்கள் எதிர்காலத்துக்கு சேமித்து வைத்திருந்தோம் அப்படின்னு சொன்னா அது நல்ல. ஏன் அப்படின்னு சொல்றேன்னு சொன்னா இன்னைக்கு வந்து எத்தனையோ முதியோர் இல்லங்கள் எல்லாம் ஆரம்பித்திருக்கிறார்கள், எத்தனையோ நாட்டில் எத்தனையோ பிரச்சனை நடக்கிறது. நாளை என்றது
கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருந்தாலும் எங்களுடைய நாளைக்காக நாங்கள் சேமித்து வைக்கத்தான் வேண்டும். அதுவும் எங்களுடைய ஒரு கடமையாக மாறிட்டு தானே. உண்மையிலே இந்த எறும்பினுடைய கதைகளில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், எறும்பை பற்றியே தெரியும். சிக்கனம் அல்லது சேமிப்பு என்பதிலே எறும்பைத்தான் முன்னுதாரணமாக எங்களுடைய பெரியவர்கள் அன்று என்று வரை சொல்லுகிறார்கள். மழை காலத்திற்காக இப்பொழுது அது கோடை காலங்களிலே வந்து தன்னுடைய உணவை சேமிக்க தொடங்கிவிடும். என்றால் அதுக்கு அந்த காலத்திலே போய் உணவு தேடுவது என்பது இயலாத காரியம். என்றால் வெளியில் சென்று எடுக்க முடியாது, உணவை கொண்டு செல்ல முடியாது, வரிசைக்கிரமாக செல்ல முடியாது மழை காலங்களிலே. அவையே வெயில் காலங்கள் கோடை காலங்களே அந்த உணவை கொண்டு போய் சேமித்து வைத்து விட்டால் அது தன்னுடைய காலத்துக்கு பின்காலத்துக்கு உதவும் என்கிற ஒரு முயற்சியை அது செய்கிறது. அதே போன்றுதான் உழைக்கின்ற காலத்திலே எங்களுடைய உடல் எங்களுக்கு உழைப்பதற்கு தகுதி இருக்கின்ற காலத்திலே நாங்கள் உழைத்து சேமித்து விட வேண்டும். வயது முதிர்ந்து இருக்கின்ற பொழுது அதை நாங்கள் செலவழிப்பதற்கு ஏற்ற விதத்தில் எங்களை தயார்படுத்தி நாங்கள் வைத்திருக்கலாம். அதனால் சேமிப்பு அல்லது சிக்கனம் என்பதை நாங்கள் உண்மையிலே கடைப்பிடிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக எங்களுக்கு ஒரு வாழ்விலே வந்து வருகின்ற ஒரு மருத்துவ ரீதியான செலவாக இருக்கலாம், அல்லது அவசர தேவைகளுக்கு நிமித்தமான செலவுகளாக இருக்கலாம், அல்லது எங்களுக்கு பிள்ளைகளுடைய கல்வி செலவுகளுக்காக இருக்கலாம். இவற்றுக்காக நாங்கள் ஒரு சிறு சிறு சேமிப்புகளை தினம்தோறும் மேற்கொண்டு வந்தாலே வந்து ஓரளவுக்கு நாங்கள் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். அல்லாவிட்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இன்றைய காலகட்டத்திலே. நாங்கள் வந்து காசை வந்து கடனாக வங்கிகளிலே பெற வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கும், அதுக்கு வட்டி அதிகமாக செலுத்த வேண்டிய ஒரு நிலைப்பாடு. அது தங்களும் தெரிந்தவர்கள் அறிந்தவர்களும் நாங்கள் மீட்டர் வட்டி என்று சொல்லியெல்லாம் பணத்தை வேண்டுகிறோம். பின்பு அதை கட்ட முடியாமல், முதலையும் கொடுக்க முடியாமல், வட்டியையும் கட்ட முடியாமல் எல்லாம் மோசமாகி நாங்கள் என்ன சொல்வது, விழிபிதுங்கி நின்று நகைகளை அடகு வைத்து அதை எடுக்க முடியாத பல சூழ்நிலைகளை எல்லாம் ஒவ்வொருவரும் சந்தித்திருக்கிறோம். வாழ்க்கையில அடிக்கடி இந்த பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அதனால் எங்களுடைய சேமிப்பு, எங்களுடைய உழைப்பிலே நாங்கள் அதிலே கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை நாங்கள் புரிந்து எங்களுடைய வாழ்க்கையினுடைய வரவு செலவு எங்களுக்குத்தான் தெரியும். எங்களுடைய குடும்பத்துக்கான வரவு என்ன, எங்கள் குடும்பத்துக்கான செலவு என்ன, இந்த மாதம் இதை நான் செய்தால் எனக்கு அது தகுதியாக இருக்குமா, இந்த ஆடம்பர செலவை நான் மேற்கொள்வதால் எனக்கு அது இந்த ஊதியம் போதுமாக இருக்குமா, இந்த ஆகவே கிடைக்கப்பெறுகின்ற சம்பளம் எங்களுக்கு இதுதான் வருவாய், இதற்கு மிகுதியாக வராது என்று தெரிந்தால் கிடைப்பதற்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் எங்களை தயார் நிலையில் வைத்துக் கொண்டு எங்களுடைய செலவுகளை திட்டமிடுவோமாக இருந்தால் அது நிச்சயமாக எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து கை கொடுக்கும். அல்லாவிட்டால் மற்றவர்களை எதிர்பார்த்து அல்லது மற்றவர்களும் கடன் பெற வேண்டிய அல்லது இவ்வாறு நாங்கள் மோசமான சூழ்நிலைகளுக்கு அகப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். முடிந்தவரை ஆகவே இந்த சிக்கனம் சேமிப்பு என்பதை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அது பணம் மட்டுமல்ல, நாங்கள் பயன்படுத்துகின்ற மின்சாரமாக இருக்கலாம், நீராக இருக்கலாம், எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அதில் ஓரளவு நாங்கள் சிக்கனத்தன்மையை கடைபிடித்தால் அது எங்களுக்கு பொருத்தமான ஒரு வாழ்வியலாக இருக்கும். இன்று பலருடைய வீடுகளில் மின்சார சாதனங்கள் அதிகமாக இயக்கப்படுகின்றது. உடல் உழைப்பு அற்று மின்சார உழைப்பிலே தான் பல பொருட்கள் இயங்குகின்றன. ஆகவே இந்த மின்சாரத்தை நாங்கள் அதிகமாக பயன்படுத்துவதிலும் சிக்கனம் காட்டுங்கள், நீரையும் வீணாக்காமல் சிக்கனப்படுத்துங்கள். இவ்வாறு சிக்கனமாக வாழ்வது எங்களுடைய வாழ்வுக்கு நல்ல பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. இந்த விடயத்துடன் நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போன்றோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோட சந்திக்கும் வரை விடைபெற நாங்கள் என்னும் அன்புடன் குணம் துஷ்யந்தன் மற்றும் கார்த்தியாயினி. நன்றி. நன்றி.